ஓகே. இன்னைக்கு ரெக்டாங்குலர் பாத்வே எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலர் கார்டன் இஸ் 90 மீட்டர் லாங் குடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து லென்த் வந்து 90 மீட்டர். அதே மாரி பிரெத் வந்து 75 மீட்டர்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது வந்து இன்னர் ரெக்டாங்கிளோட மெஷர்மென்ட்டா இருக்கும். ஸோ இது வந்து லென்த்து அண்ட் இது வந்து பிரெத். இப்போ பாத் வந்து எவ்வளோனா 5 மீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸும் வந்து 5 மீட்டர்னு குடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் த பாத் கேட்டிருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லா இப்படி ஷேடட் போர்ஷன் இருக்கு இல்லையா? இது ஃபுல்லாவே வந்து ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி ஏதாவது ஏரியா ஆஃப் த பாத் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அவுட்டர் ரெக்டாங்கிளோட மெஷர்மென்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னர் ரெக்டாங்கிளோட மெஷர்மென்ட் லென்த், பிரெத் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சுட்டு ஏரியா ஆஃப் அவுட்டர் ரெக்டாங்கிள் எவ்வளோ, ஏரியா ஆஃப் இன்னர் ரெக்டாங்கிள் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சுட்டு 2த்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா ஏரியா ஆஃப் பாத் கிடைச்சிரும். இப்போ இன்னர் லென்த் ஆல்ரெடி நமக்கு குடுத்துட்டாங்க. 90 மீட்டர்ன்னு குடுத்தாச்சு. அதே மாரி அவுட்டர் ஐ மீன் லைக் இன்னர் பிரெத்தும் வந்து 75 மீட்டர்ன்னு அவங்க குடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, அவுட்டர் ரெக்டாங்கிளோட மெஷர்மென்ட் என்னன்னு தெரியணும். இப்போ லென்த்ல நம்ம இன்னர் ரெக்டாங்கிளோட 5 மீட்டர் பிளஸ் 5 மீட்டர் ஆட் பண்ணோம்னா 100 சென்டிமீட்டர் வந்துரும். அதே மாரி அவுட்டர் பிரெத் வந்து எவ்வளோ இருக்கும்? 75 மீட்டர்ல. ஸோ இங்க நம்ம பிரெத் ஆட் பண்ணா, இங்க ஒரு 5 மீட்டர் வருது. இங்கேயும் ஒரு 5 மீட்டர் வருது. ஸோ 2 5 மீட்டர் ஆட் பண்ணோம்னா 85 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ உங்களுக்கு வந்து அவுட்டர் லென்த், அவுட்டர் பிரெத் கிடைச்சிருச்சு இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் இன்னர் ரெக்டாங்கிள் அண்ட் ஏரியா ஆஃப் அவுட்டர் ரெக்டாங்கிள் கால்குலேட் பண்ண போறோம். இப்போ ஏரியா ஆஃப் அவுட்டர் ரெக்டாங்கிள் கால்குலேட் பண்ணும்போது 100 இன்டூ 85 விச் இஸ் 8500 மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி ஏரியா ஆஃப் இன்னர் ரெக்டாங்கிள் வந்து 90 இன்டூ 75 விச் இஸ் 6750 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் த பாத் எப்படி கண்டுபிடிப்பாங்க? 2த்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் த பாத் கண்டுபிடிச்சிடலாம் விச் இஸ் 1750. இப்போ காஸ்ட் ஆஃப் லெவலிங் எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா, ₹15 பெர் ஸ்கொயர் மீட்டர் குடுத்துருக்கனால 1750 இன்டூ 15 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ₹26,250 கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் லெவலிங். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கனால, நான் அதில ரெட் கலர் பென்ல வச்சு நான் எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கொயர் பார்க் ஆஃப் சைட் 120 மீட்டர். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராப்ளம் வந்து என்னன்னா, ரெக்டாங்கிள் பேஸ் பண்ணி. இது வந்து ஸ்கொயர் பேஸ் பண்ணிட்டு. இப்போ 120 மீட்டர்னா உங்களுக்கு தெரியும், ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் எல்லா சைடுமே என்னவா இருக்கும்? 120 மீட்டரா இருக்கும். ஸோ இதுல வந்து 4 சைட்ஸுமே என்னது? 120 மீட்டர். ஸோ 120 மீட்டர், 120 மீட்டர் அந்த மாதிரி நம்ம வந்து கால்குலேட் பண்றோம். ஓகே. இப்போ வந்து அவுட்டர் ரெக்டாங்கிளோட அவுட்டர் ஸ்கொயரோட மெஷர்மென்ட் என்ன நமக்கு தெரியாது. பட் என்ன குடுத்துருக்காங்க? ஒரு ரோடு போகுதா, அது வந்து 6 மீட்டர் வைட் ஆன் ஆல் சைட்ஸ். அப்போ வந்து நம்ம அவுட்டர் ஸ்கொயரோட மெஷர்மென்ட் என்னன்னு எடுத்துக்கலாம்? 120 + 6 + 6 விச் இஸ் ஈக்குவல் டு 132 மீட்டர். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் தி அவுட்டர் ஸ்கொயரும், ஏரியா ஆஃப் இன்னர் ஸ்கொயரும் கால்குலேட் பண்ணிட்டு 2த்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா, ஏரியா ஆஃப் த ரோட் கிடைச்சிரும். இப்போ நான் ஷேட் பண்ணியிருக்கிற அந்த போர்ஷன் கிடைச்சிரும். ஸோ ஏரியா ஆஃப் அவுட்டர் ஸ்கொயர் வந்து 132 இன்டூ 132 ஆன்சர் வந்துரும். அதே மாதிரி 120 இன்டூ 120 ஆன்சர் வந்துரும். 2த்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு யூ வில் ரைட் த ஃபைனல் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, a school auditorium is 60 meter long and 40 meter wide. கொஞ்சம் enlarge பண்ணிக்கலாம். ஓகே. A school auditorium is 60 மீட்டர் லாங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 60 மீட்டர் லாங். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது லென்த் தானே. அதே மாதிரி இது வந்து இன்னர் ரெக்டாங்கிள் தானே. அப்போ இதில் L இஸ் ஈக்குவல் டு 60 மீட்டர்னு எழுதிட்டோம். அதே மாதிரி 40 மீட்டர் வைட்னு கொடுத்துருக்காங்க. 40 மீட்டர் வைட்னா என்னது? பிரெத். அப்போ இதுவும் வந்து என்னது? இன்னர் ரெக்டாங்கிளோட பிரெத் எழுதியாச்சு 40 மீட்டர். இப்போ இந்த ஆடிட்டோரியம் சுத்தி சரவுண்ட் பண்ணி என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு வெராண்டா இருக்காம். அந்த வெராண்டாவோட வித்து வந்து எவ்வளோ அப்படின்னா 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஃபுல்லாவே எவ்வளோ? 5 மீட்டர். இது ஃபுல்லா எவ்வளோ? 5 மீட்டர். இந்த சைடும் எவ்வளோ? 5 மீட்டர். இப்படி சுத்தி வந்து நாலா பக்கமும் என்ன இருக்கு?
5 மீட்டர் இருக்கு. சரியா? 5 மீட்டர் விட்த் இருக்கு. இப்ப என்ன கேட்குறாங்க அப்டின்னா, அதே மாரி தான். அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்த மாரியே தான் என்ன கேட்குறாங்க? ஏரியா ஆஃப் வெராண்டா கேட்குறாங்க. இந்த ஏரியா ஆஃப் வெராண்டா எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? நம்ம வந்து அவுட்டர் ரெக்டாங்கிளோட மெஷர்மென்ட் என்னன்னு கண்டுபிடிச்சுட்டு, அதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அதே மாரி இன்னர் ரெக்டாங்கிளோட மெஷர்மென்ட் என்ன நமக்கு தெரியும். அதோட ஏரியா கண்டுபிடிச்சு 2த்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா, ஏரியா ஆஃப் வெராண்டா கிடைச்சிரும். இப்ப அவுட்டர் ரெக்டாங்கிளோட மெஷர்மென்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, 60 + 5 + 5 = 70 மீட்டர் எழுதியாச்சு. அதே மாதிரி 40 + 5 + 5 = 50 மீட்டர். இப்போ இதுல இருந்து நம்ம ஏரியா ஆஃப் அவுட்டர் ரெக்டாங்கிள் கால்குலேட் பண்ணிடலாம்ல. ஸோ 70 × 50 which is equal to 3500 மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி இன்னர் ரெக்டாங்கிளோட மெஷர்மெண்ட் ஆல்ரெடி அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறதுனால 60 × 40 வந்து 2400. இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் வெராண்டா கிடைச்சிரும். இப்போ நம்ம பாதி கொஸ்டின் தான் முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, இஃப் டைல்ஸ் 50 சென்டிமீட்டர் இன்டூ 50 சென்டிமீட்டர், அதாவது இந்த மாதிரி ஒரு டைல்ஸ் வந்து 50 சென்டிமீட்டர் இன்டூ 50 சென்டிமீட்டர் அப்படின்னா அது என்ன ஷேப்ல இருக்கு? ஸ்கொயர் ஷேப்ல இருக்கா? நான் எப்படி அது ஸ்கொயர் ஷேப்னு சொன்னேன்? ஏன்னா அங்க லென்த்தும் பிரெத்தும் 50 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அது என்னது? ஸ்கொயர். இப்போ ஒரு டைலோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்பாங்க? மொத்தமா இது எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணுது எப்படி கண்டுபிடிப்பாங்க? S into S கண்டுபிடிப்பாங்களா? ஸோ 50 into 50 which is equal to 2500 centimeter square which is equal to நான் மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது I should divide this with 10,000. ஓகே, ஏன்னா 1 மீட்டர் is equal to 100 சென்டிமீட்டர் அப்படின்னா 1 மீட்டர் ஸ்கொயர் என்னவா இருக்கும்? 10,000 இருக்கும். ஓகே, ஸோ இந்த 2500 நான் 10,000 வச்சு டிவைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா 0.25 மீட்டர் ஸ்கொயர் வந்துடும். முதல்ல ஏன் நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா, மற்றது எல்லாமே நம்ம மீட்டர்ல தான் வச்சிருக்கோம். ஆனா இந்த டைல்ஸோட ஒரே மெஷர்மெண்ட் மட்டும் தான் சென்டிமீட்டர்ல இருக்கிறதுனால நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்றோம். இப்போ என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி டைல்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ஃபில் த வெராண்டா? இப்போ வெராண்டா ஃபுல்லா நம்ம வந்து டைல்ஸ் போட போறோம் அப்படின்னா எத்தனை டைல்ஸ் நமக்கு வேணும்? எப்பவுமே நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் டைல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் வெராண்டா டிவைடட் பை ஏரியா ஆஃப் டைல். இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் வெராண்டா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ஏரியா ஆஃப் டைலும் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ வில் கெட் த டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ். ஓகே, ஸோ எப்போவுமே வந்து ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம ரெண்டு ஏரியாவை நம்ம டிவைட் பண்ண போகிறோம், விச் இஸ் ஏரியா ஆஃப் வெராண்டா அண்ட் தி ஏரியா ஆஃப் டைல். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து 2 cross roads each of width 5 meter cut at right angles. ஸோ கொஸ்டின் வந்து கிளியராக தெரியலனாலுமே யூ வில் ஹாவ் யோர் டெக்ஸ்ட் புக் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஸோ அந்த இதை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெண்டு கிராஸ் ரோட்ஸ் இருக்கு. ஓகே, கிராஸ் ரோட்ஸ் நான் ஒரு லைனா போறேன். 2 cross roads each of with 5 meter. அதாவது ரெண்டு கிராஸ் ரோட்ஸ் இருக்கு. கிராஸ் ரோட்ஸ்னா கிராஸ் பண்ணி போற ரோடு தான் நம்ம கிராஸ் ரோடுன்னு சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து வித் வந்து 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதோட வித் எவ்வளோவா? 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட வித்தும் என்னது? 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுல தான் அர்த்தம். ஸோ இது வந்து 5 மீட்டர். இந்த மெஷர்மெண்ட்டும் என்னது? 5 மீட்டர். Cut at right angles through the center of a rectangular park. ஸோ இந்த சென்டர்ல இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க? ரெக்டாங்குலர் பார்க்னு சொல்லிட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் a rectangular park. அப்புறம் of length 800 meter and breadth 500 meter and parallel to its sides. ஸோ parallel இருக்கு. Find the area of the road also. அப்போ ஏரியா ஆஃப் த ரோடு கேட்குறாங்க, அடுத்து ஏரியா ஆஃப் த பார்க் கேட்குறாங்க, அதே மாதிரி அடுத்து ஹெக்டார்ஸ்ல ஆன்சர் கேட்குறாங்க. அப்போ 3 கொஸ்டின் நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம லென்த் ஆஃப் த பார்க் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். லென்த் ஆஃப் த பார்க் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ 800 மீட்டர். அதே மாதிரி பிரெத் ஆஃப் த பார்க்கும் 500 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏரியா ஆஃப் த பார்க் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ 800, சரி ஓகே, ஃபர்ஸ்ட் லென்த் எங்க இருக்கு? இதுதான் லென்த் 800 மீட்டர். அதே மாதிரி இந்த டோட்டல் இது வந்து லென்த் ஐ மீன் பிரெத் வந்து 500 மீட்டர். ஓகே, ஸோ டோட்டலாக வந்து 500 மீட்டர். டோட்டலாக வந்து 500 மீட்டர். ஸோ ஏரியா ஆஃப் த பார்க் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா 800 × 500 நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு 4 lakhs மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கிது. இப்போ லென்த் ஆஃப் த ரோட் PQRS. இப்போ நான் வந்து ஷேட் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து லென்த் ஆஃப் த ரோடு PQRS. முதல்ல இந்த PQRS எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இந்த PQ இது ஷேட் பண்ணுறேன் இல்லையா? PQ இது ஃபுல்லாக
இது எல்லாமே சேர்த்து தான் PQRS. ஓகே, இப்போ இந்த லென்த் ஆஃப் த ரோடு வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஃபுல்லா 800 கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 800 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மொத்தமா வந்து லென்த் ஆஃப் ரோடு ஏபிசிடி. ஏபிசிடி எங்க இருக்கு, இதை வந்து நான் வேற கலர்ல ஷேட் பண்ணி காமிக்கிறேன். ஏபிசிடி. அப்போ இது வந்து நான் இந்த நடுவில் உள்ள இந்த போர்ஷனையும் நான் கிராஸ் பண்ணி தான் போக வேண்டியது இருக்கு. ஓகே, ஸோ ஏபிசிடி அப்படின்னு நம்ம இந்த சென்ட்ரல் உள்ள போர்ஷன், அது எவ்வளோ 500 மீட்டர். இப்போ நீங்கள் அதோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டீங்களா, ஏரியா ஆஃப் த இது கண்டுபிடிச்சாச்சு, ஏரியா ஆஃப் த பார்க் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இப்போ வித் ஆஃப் ஈச் ரோடு என்னது 5 மீட்டர் அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ரோட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம ஏரியா ஆஃப் த பார்க்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோமே தவிர ஏரியா ஆஃப் த ரோட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கல. இப்போ ஏரியா ஆஃப் த ரோட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்க, PQRS அப்படின்னு ஒரு ரோடு இருக்கா, அதே மாதிரி ஏபிசிடின்னு ரோடு இருக்கா. இந்த ரோட்ல இருந்து நம்ம ஆக்சுவலி இந்த சென்ட்ரல் போர்ஷன் ஏரியா ஆஃப் KLNM, இந்த ரெட் கலர்ல இப்போ ஷேட் பண்றேன் இல்லையா, இந்த போர்ஷனை நம்ம ஃபுல்லா ரிமூவ் பண்ணாதான் ஏரியா ஆஃப் த ரோட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஏரியா ஆஃப் PQRS என்னவா இருக்கும் அப்படின்னா இது மொத்தமா வந்து எவ்வளவு சொல்லியிருக்கேன், 800 மீட்டர். அதாவது இப்போ வந்து ஒரு கிரீன் கலர் மார்க்கர் வச்சு இந்த மெஷர்மெண்ட்டை ஃபுல்லா நான் வந்து மெஷர் பண்ணும்போது இது எவ்வளோ எனக்கு 800 மீட்டர். ஓகே, அதே மாதிரி இந்த பிரெத் வேணும் இல்லையா, இது லென்த் இன்டூ பிரெத் தானே. இந்த பிரெத் எவ்வளோன்னு சொல்லியிருக்கேன் நான், 5 மீட்டர்னு கொடுத்துருக்கேன். அதனால தான் 800 இன்டூ 5 மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி ஏரியா ஆஃப் ஏபிசிடி, அதாவது இந்த லென்த், இது வந்து எவ்வளோ நம்ம சொல்லியிருக்கோம், இது வந்து 500. இந்த அளவு எவ்வளோ, இந்த லென்த் பிரெத் எவ்வளோ, 5. ஸோ 500 இன்டூ 5. அடுத்து ஏரியா ஆஃப் KLMN. இப்போ இந்த போர்ஷன் இது ஃபுல்லாவே என்னது 5 மீட்டர் 5 மீட்டர், ரெண்டு சைடுமே 5 மீட்டர் 5 மீட்டர். அது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. இப்போ இந்த ரெக்டாங்கிள் ரெட் கலர்ல இப்போ ஷேட் பண்ணா, இப்போ கிரீன் கலர்ல ஷேட் பண்றேன். இப்போ நான் இந்த இதை ஆக்சுவலி மைனஸ் பண்ணாதானே ரெண்டு ரோடோட மெஷர்மெண்ட் கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கிறத நான் ஆட் பண்ணிட்டு 25 நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா வெறும் ரோடோட ஏரியா நமக்கு கிடைச்சிரும். இன்னொன்னு என்ன கேட்டாங்க, ஏரியா ஆஃப் ரோட்ஸ் வந்து அவங்க என்ன ஆன்சர்ல கேட்கறாங்க, ஹெக்டார்ஸ்ல கேட்கறாங்க. எல்லாத்தையும் ஆக்சுவலி ஹெக்டார்ஸ்ல கேட்கறாங்க. ஒரு மீட்டரை நம்ம ஹெக்டாருக்கு மாற்றணும் அப்படின்னா 10,000 டிவைட் பண்ணணும். ஓகேயா, ஒரு மீட்டரை ஹெக்டரா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 10,000 வச்சு நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹெக்டரோட ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் பார்க் எக்ஸ்க்ளூடிங் ரோட்ஸ் அப்படின்னா வெறும் அந்த பார்க்கோட ஏரியா மட்டும் என்னன்னு கேட்குறாங்க, ரோடு தவிர. அப்போ நீங்க உங்களுக்கு ஏரியா ஆஃப் த பார்க் என்னன்னு நீங்க ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிருந்தீங்க இல்லையா, 4 lakhs மீட்டர் ஸ்கொயர்னு ஏரியா ஆஃப் த பார்க் கால்குலேட் பண்ணி வச்சிருந்தீங்க. ரோட்ஸோட ஏரியா இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல வந்து ஹெக்டார் வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. நம்ம எல்லாமே இப்போதைக்கு மீட்டர்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏரியா ஆஃப் த ரோட்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 6,975 ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து மீட்டர் ஸ்கொயர்ல வரும். ஓகேயா, அகெயின் ப்ளீஸ் மேக் ஷுர் அவங்க கிவ் தி ஆன்சர்ஸ் இன் ஹெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நீங்க அந்த ஹெக்டாரை மாத்துறதுக்கு அகெயின் யூ ஆர் கோயிங் டு டிவைட் பை 10,000. okay, which will give you the answers in hectares. So in the problem when the maximum there is a chance of asking in the exam. Okay, இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு இருக்கு. இந்த ரெக்டாங்குலர் ஃபீல்ட் இஸ் 125 மீட்டர் லாங். 125 மீட்டர் லாங்னா என்ன அர்த்தம், இந்த சைடு ஃபுல்லாவே எவ்வளவா 125 மீட்டர். அதே மாதிரி வித் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 100 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நான் அதையும் வந்து எழுதிட்டேன். மொத்தமா வந்து இது ஒரு 125, இது ஒரு 100 மீட்டர். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, 2 roads each 3 மீட்டர் வைட். எப்பவுமே 3 மீட்டர் வைட்னா மேலே ஒரு 3 மீட்டர் வைட் இருக்கும், அதே மாதிரி இங்கேயுமே ஒரு 3 மீட்டர் வைட் இருக்கும். ஓகே, are to be constructed at the center of the field. One is parallel to the length and the other parallel to the breadth. இப்போ நம்ம கிட்ட கேட்கறது ரெண்டே கொஸ்டின். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த கிராஸ் ரோட்ஸ் கேட்குறாங்க. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த கிராஸ் ரோட்ஸ் அப்படின்னா இதுதான் கிராஸ் ரோட்ஸ். ரெண்டு ரோடு கிராஸ் ஆகுறதா நம்ம என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், கிராஸ் ரோட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டுமே ஆக்சுவலி ஒரு போர்ஷன்ல இன்டர்செக்ட் ஆகுது பாத்தீங்களா, எப்பவுமே நம்ம அதை வந்து மைனஸ் பண்ணிடணும். ரோடோட ஏரியா கேட்டாங்க அப்படின்னா சென்ட்ரல் உள்ள அந்த ஸ்கொயரை மட்டும் எப்பவுமே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடணும். மற்றபடி ரெண்டு ரோடோட ஏரியாவை ஆட் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் இந்த 100 இன்டூ வித் என்ன கொடுத்துருக்காங்களா, அந்த வித் 3 கொடுத்துருக்காங்களா, ஸோ 100 இன்டூ 3.
அடுத்து லென்த் என்ன கொடுத்துருக்காங்க 125 மீட்டர். ஸோ 125 இன்டூ 3 மைனஸ் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க 3 இன்டூ 3 கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 666 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க முக்கியமாக, த காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் த ரோட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம ஏரியா கால்குலேட் பண்ண பிறகு அந்த காஸ்ட்டை நம்ம வில் ஜஸ்ட் மல்டிப்ளை. ஸோ 666 இன்டூ 35 நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 23,310 rupees கிடைச்சிரும். ஓகே. So we'll move on to the next question, which is like shaded portion. Area of the shaded part என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So we'll work on this. First problem பாருங்க. It is the same thing. Okay. Inner rectangle இருக்கு, outer rectangle இருக்கு. அந்த area of shaded portion எப்படி நம்ம calculate பண்ணுவோம்? Inner rectangle calculate பண்ணுவோம். அடுத்து outer rectangle calculate பண்ணுவோம். ரெண்டோட area calculate பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுத்தையும் subtract பண்ணிட்டோம்னா area of shaded part கிடைச்சிரும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் அவுட்டர் ரெக்டாங்கிளோட மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க, விச் இஸ் லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. அதே மாதிரி பிரெத்தோட மெஷர்மெண்ட் என்னது 25 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளும் பிரெத்தோட மெஷர்மெண்ட் வந்து 25 மீட்டர். அப்போ ஏரியா ஆஃப் அவுட்டர் ரெக்டாங்கிள் ரெடி பண்ணிடலாம். இப்போ இன்னர் ரெக்டாங்கிளோட மெஷர்மெண்ட் எப்போவுமே அவுட்டர் ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு இன்னர் ரெக்டாங்கிள் கேட்டாங்கன்னா மைனஸ் பண்ணணும். இன்னர் ரெக்டாங்கிளை கொடுத்துட்டு அவுட்டர் ரெக்டாங்கிள் கேட்டாங்கன்னா ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ -5 50 பண்ணிக்கோங்க. அதேமாரி 25லேருந்து -5 பண்ணிங்கன்னா 15 வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக இன்னர் ரெக்டாங்கிளோட மெஷர்மெண்ட் கிடைச்சிட்டா. அப்போ இது வந்து என்னது 50 மீட்டர், இந்த சைடு வந்து எவ்வளோ 15 மீட்டர். இப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ 60 × 25 அண்ட் 50 × 15 ஆன்சர் எல்லாம் வந்துடும். எல்லாத்தையும் ஏரியா ஆஃப் ஷேடட் பார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ வில் கெட் தி ஆன்சர். கம்மிங் டு த பி ப்ராப்ளம். இப்போ வந்து இது ஸ்கொயர். ஸ்கொயர்ல என்ன பண்ணியிருக்காங்க, இன்னர் ஸ்கொயரோட மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது 60 மீட்டர் × 60 மீட்டர் எவ்வளோ நம்மளுக்கு 3600 மீட்டர் ஸ்கொயர். ஓகே. இப்போ இதில் அவுட்டர் ஸ்கொயரோட மெஷர்மெண்ட் நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இன்னர் கொடுத்துட்டு அவுட்டர் கேட்டாங்க அப்படின்னா யூ வில் ஜஸ்ட் ஆட் இட். ஸோ நமக்கு வந்து 4 மீட்டர் வைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணுறோம் 64 × 64 மல்டிப்ளை பண்ணி 4096 கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏரியா ஆஃப் ஷேடட் பார்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்க, ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஏரியா ஆஃப் ஷேடட் பார்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் சி ப்ராப்ளம். இதுவும் அந்த கிராஸ் ரோட்ஸ் மாதிரியே தான். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கே அவங்க ஸ்கொயர் கொடுக்கவே இல்லை. அப்படி ஸ்கொயர் கொடுத்துட்டு அதை ஷேட் பண்ணாமல் விட்டுருந்தாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த ஸ்கொயரு நான் ட்ரா பண்ணி நான் இதை ஷேட் பண்ணாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா இங்கே மைனஸ் பண்ணுவாங்க. ஓகே. சோஃபார் நம்ம பார்த்த 2 ப்ராப்ளம் எக்ஸசைசஸில் நம்ம மைனஸ் தான் பண்ணியிருக்கோம். நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணதே கிடையாது. ஆனால் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கொயரும் கொடுக்கல, அந்த ஷேடட் பார்ட்டையும் சேர்த்து கேட்கறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே ஆட் பண்ணுறோம். இட் இஸ் ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸ் கேட்டாலும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ சப்போஸ் இப்படி ஷேட் பண்ணிட்டு கேட்குறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்கள் ஜஸ்ட் லைக் ஏரியா கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. ஓகே. ஸோ இது வந்து 60 மீட்டர். ஸோ இது மொத்தமாக வந்து 60 மீட்டர். இந்த லென்த் ஆஃப் த ரோடு வந்து 60 மீட்டர். ஸோ ஃபுல்லாக வந்து 60 மீட்டர் இன்டூ பிரெத்துங்கிறது இது நமக்கு 4 மீட்டர். அதே மாதிரி இது ஃபுல்லாக வந்து 40 மீட்டர். இதோட லென்த் வந்து 4 மீட்டர். ஸோ ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோங்க. 60 × 4 அண்ட் 40 × 4 ப்ளஸ் இங்கே நடுவில் இருக்கிற ஸ்கொயரோட மெஷர்மெண்ட் என்னவா இருக்கும் நமக்கு, இதுவும் 4 மீட்டர் வைட், இதுவும் 4 மீட்டர் வைட். அதனால 4 × 4. பட் ஆட் பண்ணணும். ப்ளீஸ் டூ ரிமெம்பர் யூ கோயிங் டு ஆட் இட், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இட் இஸ் 240 × 160 + 16 which is equal to 460 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே. ஹியர் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இங்கே வந்து ஆக்சுவலி உங்கள் புக்கில் வந்து நீங்கள் எதுக்கும் கொஸ்டின் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷேடிங் பார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டிருக்கேன், ஒரு சர்க்கிள் சிம்பிள் போட்டிருக்கேன், ஜஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட். ஓகே. பட் உங்களோட கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேடட் பார்ட் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் ஷேடட் பார்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா மொத்தமாக இந்த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஏரியா ஆஃப் ஸ்கொயர்ல இருந்து இந்த ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிள் எல்லாத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நடுவில் இருக்கிற ஏரியா ஆஃப் ஷேடட் பார்ட் கிடைச்சிரும் இல்லையா, அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ஸ்கொயர். அந்த ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கு நம்மளுக்கு என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 20 சென்டிமீட்டர் × 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால நம்ம 20 × 20 400 சென்டிமீட்டர் ஸ்கொயர் நம்ம கால்குலேட் பண்ணிடுறோம். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆனால் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு, 1
2 and 3. 3 ட்ரையாங்கிள்ஸோட ஏரியாவை கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் அந்த ஏரியா ஆஃப் ஸ்கொயர்லேருந்து ஆக்சுவலி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 1 அப்படின்னு போட்டுட்டு பர்பிள் இப்படி ஷேடிங் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த ஷேடிங்கை நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஷேடிங்கை பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா? அதோட பேஸும் ஹைட்டும் என்னது நமக்கு? பேஸும் 10 தான், அதோட ஹைட்டும் 10 தான். இப்போ பேஸ் நான் எதை சொல்கிறேன்? இதை நான் பேஸ்ன்னு சொல்கிறேன், இந்த நான் ஹைட்டுன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ பேஸ் இன்டூ ஹைட்டு உங்களுக்கு தெரியும், 10 இன்டூ 10 எல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடச்சிரும். இப்போ அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து பபிள்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா? இந்த பபிள்ஸ் போட்டிருக்கேன் இந்த ட்ரையாங்கிள், அதாவது இந்த இருக்கிற ட்ரையாங்கிளை நான் வந்து ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ யூ நோ தட் உங்களுக்கு பேஸ் எதுன்னு தெரியும். பேஸ் வந்து உங்களுக்கு இந்த 10 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர். ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணி ஏரியா கண்டுபிடிக்கிறேன். அதுமாரி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 3. இப்போ ட்ரையாங்கிள் 3ல நான் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டிருக்கேன் இல்லையா? இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட ஹைட் என்னவா இருக்கும்? ஏன்னா இது மொத்தமாகவே 20 சென்டிமீட்டர் அப்படின்னா இது 10 சென்டிமீட்டர். அப்போ மிச்சம் இருக்கிற இதுவும் 10 சென்டிமீட்டராக தானே இருக்கும். அதேமாதிரி இது மொத்தமாக 20 சென்டிமீட்டர் அவங்களே கொடுத்ததுனால நம்ம 10 into 20 again you will calculate 100 சென்டிமீட்டர். இப்போ நான் என்ன சொன்னேன்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ண சொன்னேன். ஆனால் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்? ஏன்னா நமக்கு 3 ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? இந்த 3 ட்ரையாங்கிளையும் நான் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்? ஏரியா ஆஃப் ஸ்கொயர்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஷேடட் பார்ட்டோட ஏரியா கிடச்சிரும் இல்லையா? ஸோ அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 50 + 100 + 100 வந்து 250. ஸோ 400 - 250 பண்ணும்போது எனக்கு 150 ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, அண்ட் த ஃபைனல் ப்ராப்ளம் ஓவர் ஹியர் இஸ் this one. இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க, ப்ராப்ளம். ப்ராப்ளம்ல ஏரியா ஆஃப் ஷேடட் பார்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் ஆஸ் யூஷுவல் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஏன் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னா இங்கேயும் 12 மீட்டர் இங்கேயும் 12 மீட்டர் அப்படிங்கிறதுனால நம்ம ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ 12 into 12 என்னாச்சு? 144 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? இங்கே ஒரு ட்ரையாங்கிள் நான் எம்டியாவே விட்டுருக்கேன். ஓகே, அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரையாங்கிள் நான் ஆஸ்ட்ரிக் போட்டிருக்கேன். ஆஸ்ட்ரிக் போட்டிருக்க ட்ரையாங்கிள் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். நல்லா பாருங்க, இங்க இருக்கிற பேஸ் ஹைட் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த 6 சென்டிமீட்டர் இது ஃபுல்லா 12 சென்டிமீட்டர்னா மிச்சம் இருக்கிறது இது வந்து 6 மீட்டர். ஓகே, அதே மாதிரி அப்போ 6 மீட்டருங்கிறது என்னவா இருக்கும்? நமக்கு ஹைட்டா இருக்கும். இதுல இருக்கிற பேஸ் எவ்வளோ? 8 மீட்டர். ஓகே, ஸோ 6 into 8 which is equal to 24 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது ஃபுல்லாவே 8 அப்படின்னா மிச்சம் இருக்கிற அளவு என்னவா இருக்கணும்? இது வந்து 4 மீட்டரா தானே இருக்கணும். ஏன் 4 மீட்டரா இருக்கணும்? ஏன்னா மொத்தமா கீழே வந்து 12 மீட்டர் கொடுத்துருக்காங்க. மேல உள்ளதுல இது வந்து 8னா மிச்சம் இருக்கிறது 4 மீட்டரா இருக்கும். இது ஆல்ரெடி 12ன்னு கொடுத்துறாங்க. அப்போ ஹைட் 12 மீட்டர்னு தெரியும், பேஸ் வந்து 4 மீட்டர்னு தெரியும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு கேன்சல் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு 2 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கால்குலேட் பண்ணிட்டீங்க. இப்போ 2 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 24 + 24 நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 48 வந்துடும். இந்த 48 வந்து 144லேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷேடட் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து எஃப் ப்ராப்ளம் எப்படி பண்ணணும்? இதுவும் ஆஸ் யூஷுவல் தான். நம்ம வந்து ஷேடட் பார்ட் கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ இன்னர் ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிங்க, அவுட்டர் ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கால்குலேட் த ரெக்டாங்குலர் பாத்வே.